Hi friends, LG42LN5710 மாடல். இந்த மாடலில் ஃப்ளிக்கரிங் கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கு. அதை எப்படி ரெடி பண்ணுறோன்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃப்ளிக்கரிங் கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பேனல் ஷார்ட்டாக இருந்தால் கம்ப்ளைண்ட் வரும். அப்படி இல்லைனா டீகானில் எதுனா கம்ப்ளைண்ட்னா கூட வரும். எந்த சைடு கம்ப்ளைண்ட் என்ன ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த இடத்துல ஃபால்ட் வருது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்க போகிறேன். புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாருனா இருந்தீங்கன்னா எந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ள வீடியோ தான் இது இருக்கும். யூஸ்ஃபுல்லான வீடியோ. பேனலுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வருது, விதவிதமான ஃபால்ட்டும் வருது. அது எந்த இடத்துல நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஃபால்ட் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாவே போதும், கரெக்டாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது LC420DUE பேனல். இது போயி பேனல், 2012 மாடல். அப்போது வந்த 2012 வந்த பேனலில் இந்த பேனல் ரொம்ப ஃபேமஸ். கம்ப்ளைண்ட்டு முதல்ல வோல்டேஜ் எல்லாம் பர்ஃபெக்டாக வரதான்னு செக் பண்ணலாம். VGH வோல்ட் கரெக்டாக வருது, VGL வோல்ட் அதுவும் கரெக்டாக வருது, VAVDD அந்த வோல்ட்டும் கரெக்டாக வருது. வோல்டேஜ் 12 வோல்ட் அதுவும் கரெக்டாக வந்தது. HVDD அந்த வோல்ட் கரெக்டாக வந்தது. எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். டீகான் பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் எல்லாம் பர்ஃபெக்டாக வருது. டீகானில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணேன். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது லெஃப்ட் ரைட் அந்த ரிப்பன் கேபிள். அதை நம்ம கழட்டி எந்த சைடு ஃப்ளேம் வந்து வருது, எந்த பக்கம் வரல அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ரைட் சைடு முதல்ல கழட்டுறேன். ரைட் சைடு கழட்டி கூட நமக்கு ஃபிலிம் வரல. ரைட் சைடு நம்ம கழட்டினா லெஃப்ட் சைடு வந்திருக்கணும், ஆனால் நமக்கு ஃபிலிம் வரல. அதனால் ரைட் சைடு மறுபடியும் கனெக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு வந்து ரிமூவ் பண்ணுவேன். ரிமூவ் பண்ணி ரைட் சைடு வந்தது அப்படின்னா நம்ம கம்ப்ளைண்ட் வந்து இந்த பக்கம்தான், லெஃப்ட் சைடு தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிடும். ஆனால் அந்த ரைட் சைடும் வரல. கம்ப்ளைண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸாக இருக்குது. பட் நாம் ரைட் சைடு வந்து மோஸ்ட்லி ஃபால்ட் வரும். ரைட் சைடு நம்ம இருக்கிற அந்த 16 கேட் காஃபை நம்ம பிளாக் பண்ணலாம். எந்த ஒரு பேனலுக்கும் லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி கேட் காஃபு உள்ள சிக்னல் போகும். ஒன் சைடு சிக்னல் நம்ம ஷார்ட்டாக இருந்தால் கூட அது நம்ம பிளாக் பண்ணோன்னா இன்னொரு பக்கம் வந்து சிக்னல் போயிட்டு பேனல் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் மட்டும் நம்ம கட் பண்ணால் எந்த பக்கம் ஷார்ட்டாக இருக்கோ அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாம் பிளாக் பண்ணணும். எந்த பக்கம் ஷார்ட்டாக இருக்குது பர்ஃபெக்டாக முதல்ல நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணணும். நீங்கள் லைன்ஸை எடுத்தோடனே நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஜாயின் பண்ணது ரொம்ப சிரமம். அதனால் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எந்த சைடுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ் எல்லாமே கட் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக உங்களுக்கு படம் வந்துடும். இந்த மாதிரி புது கம்ப்ளைண்ட்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க.
கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருனா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்கள பார்க்க வைங்க. இந்த கம்ப்ளைண்ட் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.